என்ன ராஜா, லொகேஷன்லாம் எப்படி? சூப்பர். அந்த காஃபி அதை விட சூப்பர். கீதா எல்லாத்த விடவும் சூப்பர் அதானே? சும்மா வழியாத, தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதானா? எல்லார பத்தி எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் அப்படித்தான். எப்பவுமே பக்கத்துல இருக்கிறத விட எதிரில் இருக்கிறதான் பளிச்சுன்னு தெரியும். ட்ரை பண்ணி பாரு. முட்டாள்தனமா பேசாத. விருப்பப்பட்டு வரவங்கள உனக்கு விருந்தாக்கிட்டு தான் இருக்கேன். யாரையும் கம்பல் பண்றது, கார்னர் பண்றது எனக்கு பிடிக்காது. அது பாவம். அப்படி பண்ணுனா மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அப்படின்னா என்ன மிருகம்னு சொல்றியா? அப்படி சொல்லல. இப்ப நீ அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற மாதிரி உன் பொண்டாட்டி மேல எவனாவது ஆசைப்பட்டா என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன். பாத்தியா, எல்லாரோட மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்கும். இதே அவளுக்கு ஒரு பிரச்சனை, ஐ மீன் பண தேவையோ, புருஷன் கிட்ட செக்ஸ் சரியா கிடைக்கலன்னு அவளே வந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமா? வேண்டாம், மறந்துடு. அவளை நாம டிஸ்டர்ப் பண்றது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. குமார் அண்ணன் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. தேவையில்லாம அதை கெடுத்துக்க வேண்டாம். இல்ல, எனக்கு அவ வேணும். பணம் கொடுத்துருக்க, வகையா சிக்கிட்டான்னு சொன்ன. சின்ன அமௌண்ட், நாளைக்கே திருப்பி கொடுத்துட்டு வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொல்ல சான்ஸ் இருக்கு. அதனால அவளை வேற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. அப்போ நான் போர் அடிச்சிட்டேனா? அப்படிலாம் சொல்ல முடியாது. மனசுக்கு பிடிச்சவங்கள அனுபவிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? புரியுது. உங்களுக்கு மட்டும் எல்லாம் புதுசாவே இருக்கணும். சோ வாட்? ரத்தம் சுண்டி போச்சுன்னா நினைச்ச மட்டும் தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ரெடி பண்ணு. நான் தப்பானவதான், தப்பான தொழில் தான் பண்றேன். ஆனா அதுலயும் அப்பப்போ நீதி நேர்மை இருக்கணும்னு நினைக்கிற வேணாம். குட் பை. ரேகா, ரேகா, சந்திராசன் சொன்னாங்க, வேலையை காட்டிடுச்சு. சாரிங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், ப்ளீஸ். சரி, போய் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இங்கதான் வச்சேன், காணுமே. கீதா, நீங்க தான் பாத்தீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ஐயோ, அதுதான் என் கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, கேஷ் எல்லாம் அதுல தான் இருக்கு. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன். ஏன் கீதா இப்படி சத்தம் போடுற? அக்கம் பக்கத்துல பார்த்தா உன்னத தப்பா பேசுவாங்க. வா கீதா, ப்ளீஸ். கண்ட நாய் எல்லாம் உள்ள விட்ட பாரு. வெளிய புரிய இல்ல கத்தி ஊற கூட்டிடுமா? கூப்பிடு, அவங்களே கூப்பிட்டு நாயத்தை கேட்போம். 5000 ரூபா ரேட்டு பேசிட்டு இப்ப 50000 ரூபா கேட்கறான்னு அப்படியே மாத்தி விட்டுருவேன். போலீஸ் கேஸ் எல்லாம் போனா அங்க ஏன் பணம் தான் பேசும். ஆனா அவன் மான மரியாதை ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலையே காட்ட மாட்டேன். செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். உன் அம்மா கிட்ட இருக்கிறதானே என்கிட்ட இருக்கு, அவகிட்ட போடா. ஏய், வலிக்குதுல? இல்ல, இதை விட கேவலமால நிறைய பேர் பேசியிருக்காங்க. கீதா, பூவை பறிக்கிற போது முள்ளு குத்துதான் செய்யும், அதுக்காக விட்டுற முடியுமா? அகிம்சை வழியில நடக்க வேண்டிய விஷயம் அது. ஹிம்சை பண்ணணுங்கிற பண்ணிடுவோம். கிட்ட வராத, வராத சொல்றல. ஏய் சீ விடு. ஏய் சீ விடுடா. ஏய் விடு, புரியலையா? ஏய் விடுடா. சீ என்ன கைய? ஏய்
வேணும், எனக்கு வேணும், அவ எனக்கு வேணும். எவ்வளவு செலவானாலும் சரி, என் சொத்தே அழிஞ்சாலும் சரி, அவ எனக்கு வேணும். ரேகா போன் எடு, ரேகா போன் எடுறி, என்னை டார்ச்சர் பண்ணாத, போன் எடு. கிளாஸ் உடைச்சதே போதும், பகச்சுக்கிட்டல காட்டுறேன்டி, நான் யாருன்னு காட்டுறேன். வரேன்டி, நேர்ல வரேன்டி. வாங்க உட்காருங்க, நம்ம வீடுதான். கீதா, 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 என்ன கீதா, நான் வருவேன்னு தெரிஞ்சு கதவை திறந்தே வச்சிட்டியா? இப்பதான் அவங்க ஆபீஸ் கிளம்புனாங்க, பூட்டிட்டு போக சொன்ன, மறந்துட்டாங்க போல. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? நீ கேக்குறத பார்த்தா ஏன் வந்தேன்னு கேக்குற மாதிரில இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. எதுக்கும் குமார் அண்ணா கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். ஐயோ வேணாங்க்கா, எதுக்கு அதெல்லாம்? உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். நார்மலா இருந்தா என் கூட 2 பேர் வந்திருக்காங்களே, யாரு என்னன்னு கேட்டிருப்பல்ல. சாரி, மறந்துட்டேன். யாரு, உங்க சொந்தக்காரங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்னோட கசின்ஸ். ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகும், அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தள்ளு, அந்த ரூம் தான். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. எடுத்து வச்சேன், மறந்தே போயிட்டோமே. சரி, போய் எடுத்துட்டு வந்துடலாம். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு அவசரத்துக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க. இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வாங்க போங்க. இந்த மாதிரி கூட ஆளுங்களை கூட்டிட்டு வரத பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்னதாங்க தப்பா நினைப்பாங்க? எதுக்கு தப்பா நினைக்கணும்? வீடுன்னு இருந்தா 4 சொந்தக்காரங்க வந்து போய்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இத வீடுன்னு ஒத்துக்கிட்டீங்களே. பின்ன வீடு தானே. ஹாய் ரேகா. உட்காரு உட்காரு. என்ன ரேகா இந்த நேரத்துல திடீர் விஷயம்? கீதா தனியா இருப்பா, எனக்கும் போர் அடிச்சுது, அதான் கிளம்பி வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. லீவ் ஏதாவது போட்டு வந்தீங்களா, இல்ல உடம்புக்கு ஏதாவது? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஷூவை ஸ்டிச் பண்ண எடுத்து வச்சேன், மறந்துட்டேன், அதான் எடுத்துட்டு போலாம் வந்தேன். இருங்க இருங்க, இந்த ரூம்ல இல்ல, அந்த ரூம்ல இருக்கு. காலையில தான் அந்த ரூம்ல எடுத்து வச்சேன். நம்ம ரூம்லயா? சரி சரி. ஓகே கீதா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ரேகா, இருந்து சாப்பிட்டு பொறுமையா போ. பாய் பாய் பாய். அவங்க மட்டும் அந்த ரூமை திறந்து பாத்துருந்தாங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல கீதா. வேண்டாங்க்கா, எனக்கு தெரியும் நீங்க யாரு, உங்க பிசினஸ் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாரு. எல்லாரையும் ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருக்காரு. பணம் வாங்கியிருக்கேங்கறனால உங்க தவறுகளை நான் உடந்தையா இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஊர்ல நிறைய லாட்ஜ் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதா கீதா? இந்த பிசினஸ்ல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. என்ன, இப்ப போலீஸ் கடுபிடி ஜாஸ்தி, என் வீடு போலீஸ் கண்காணிப்புலயே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி தெரிஞ்சு உங்க வீட்டுல நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எதுக்கு வெக்கப்படணும்? மத்த பிசினஸ் மாதிரி தான் இதுவும். அவன் கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு நாங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா இதுல ப்ராஃபிட் கன்ஃபார்ம். அன்னைக்கு உன் அவசரத்துக்கு உதவுனது கூட இந்த பிசினஸ்ல கிடைச்ச பணம் தான். அதுக்காக அது வீணா போயிடுச்சா? நாய் வித்த பணம் குறைக்காது கீதா. இந்த காரு, பங்களா, சொத்து, சொகம் எல்லாம் இதுல இருந்து தான் கிடைச்சது. நீங்களா பத்தினியா இருந்து சம்பாதிச்சதை விட என் சொத்து மதிப்பு அதிகம். இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு புருஷ சம்பாத்தியத்துல கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். அவ்வளவு திமிரா உனக்கு? அப்படின்னா என் பணத்தை கொடுத்துட்டு பேசுடி. உடம்பு வித்து பொழைக்கிற உனக்கே இவ்வளவு திமிருனா புருஷனுக்காக வாழ்ற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? இன்னும் 4 நாள்
உன் பணம் உன் வீடு தேடி வரும். அது வரைக்கும் இந்த படி ஏறி வந்துடாத. என் பணம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இப்படிதான் தினம் தினம் வந்து டார்ச்சர் பண்ணுவேன். வரேன். என்ன லைட் கூட போடாம என்ன பண்றா? கீதா, கீதா, என்னாச்சுமா? அடி பாவி, உடம்பு நெருப்பா கொதிக்குது. ஒரு போன் பண்ணி சொல்லிட கூடாதா? ஏஞ்சி வா, எந்திரு. வா, பக்கத்துல 24 hours ஹாஸ்பிடல் இருக்கு, போலாம். வா வா. வேண்டாங்க, காலையில போய்க்கலாம். இல்ல இல்ல, ரேகா அவனை கார் எடுத்துட்டு வர சொல்றேன். இப்பவே போலாம், உடம்பு கொதிக்குதுடி. ஐயோ, ரேகாக்காவா? வேண்டவே வேண்டாங்க. அவங்க எல்லாம் பிஸியா இருக்கிற நேரம் இது. துணியை தண்ணியில நினைச்சுட்டாங்க, நெத்தில வச்சா சரியா போயிடும். சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியை வாரம் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.